இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் அ ப்ராப்ட் கேண்டிலிவர் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் ஃப்ரீல இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்வர்ட் டவுன்வர்ட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அதுதான் என்னது ப்ராப்ட் கேண்டிலிவர். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கிவன் அவங்களே வந்து the beam has a roller support in the point B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and has a span of 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 மீட்டர் ஸ்பேனு. ஸோ அதனுடைய பாயிண்ட் பில வந்து ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா அப்ளை யூனிட் லோட். இந்த இடத்துல ரோலர் சப்போர்ட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு யூனிட் லோட் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ ஆர்பி ரியாக்ஷன், ஸோ 1 கிலோ நியூட்டன். ஓகேவா? ஸோ சில இருந்து பி வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால நம்ம அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஆர்டினேட் ஃபார் ஆர்பி அட் எக்ஸ். இந்த இடத்துல நம்ம ஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு டயக்ராம் பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிபி, ஸோ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ பிபி, ஸோ சென்டர்ல டிஃப்ளெக்ஷன் ஆகுது ஒய் சிபி, ஸோ சிபி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இப்போ என்னது ஒய் சிபி டிவைடட் பை ஒய் பிபி. இப்போ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி எடுக்கும் போது இது வந்து பாருங்க அப்வர்ட். ஸோ அப்வர்ட்னானது பாசிட்டிவ். ஸோ ஆர்பி இன்டூ தி டிஸ்டன்ஸ் அளவு எக்ஸ். ஸோ ஆர்பி இன்டூ எக்ஸ். வேற எந்த லோடும் அதில் ஆக்ட் ஆகல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது வந்து மொமெண்ட் அப்படின்றது இஐ இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஆர்பி உடைய வேல்யூ இப்பதான் நம்ம ஒன்னுங்கிற யூனிட் லோடு வந்து ஆட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால ஆர்பி உடைய வேல்யூ 1 இன்டூ எக்ஸ். ஓகேவா? அப்போ இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 1 இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது இன்டெகிரேட் பண்றோம். இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இஐ இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் கம்மியாயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இங்க பாருங்க மேல பாருங்க, என்னுடைய பவர் வந்து 1. அப்ப என்ன பண்ணும், ஒன்னு ஆட் பண்றோம். அப்ப மேல என்ன போடுறோமோ அதுதான் கீழேயும் போடணும். ஓகேவா? அதான் வந்து எக்ஸ், இங்க 1 இருக்குது. ஸோ 1ஓட பவர் 1 ஆட் பண்ணோம்னா 2. ஸோ மேல 2 போட்டு அப்ப கீழேயும் 2. ஸோ இன்டகிரேட் பண்ணோடனே நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுதான் வந்து C1. திரும்ப என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷனை திரும்ப ஒரு தடவை என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப திரும்ப நமக்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை இஐ டிஒய். ஓகேவா? ஸோ இது டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஒய் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்லோப் ஈக்குவேஷன். ஓகேவா? சாரி, இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஸ்லோப் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். இப்போ இது நான் என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ பாருங்க பவர்ல 2 இருக்குது. அப்ப என்ன பண்ணோம், பிளஸ் 1 ஆட் பண்ணுங்க. அப்போ 1 ஆட் பண்ண எவ்வளவு வரும், 3. அப்ப மேல 3 போட்டு அப்ப என்ன பண்ணோம், கீழேயும் 3 போடணும். ஓகேவா? மேல 3 போட்டாச்சு, அப்ப கீழே 3. நெக்ஸ்ட் C1, இது திரும்ப ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ், பிளஸ் இது திரும்ப ஒரு தடவை நம்ம இன்டகிரேட் பண்ணதுனால பிளஸ் C2ங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம எக்ஸஸா திரும்ப ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எக்ஸ் கியூப் 6 C1 எக்ஸ் பிளஸ் C2. இதை வந்து நான் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பவுண்டரி ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ டோட்டல் லென்த் அளவு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒய் இது 0 ஆயிரும். ஸோ 0. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் பதில நம்ம 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் 6 வந்து என்ன ஆகும், சாரி இது y is equal to 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து இந்த dy by dx இருக்கா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இந்த dy by dx பதிலா ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க x ஸ்கொயர், ஸோ இங்க வந்து என்ன ஆயிரும், 6 ஸ்கொயர் ஆயிரும். டிவைட் பை 2 பிளஸ் C1. ஓகேவா? ஸோ 6 6 36 டிவைட் பை 2 கூட 18. நெக்ஸ்ட் நமக்கு C1 உடைய வேல்யூ தான் வேணும். ஸோ C1 இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு ஆன்சர் -18. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சைட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், இந்த x is equal to 6 திரும்ப y is equal to 0 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல y is equal to 0 ஆயிரும். ஸோ x இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க, டிவைட் பை 6. இந்த இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா C1 உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 18. ஸோ -18, x உடைய வேல்யூ 6 பிளஸ் C2. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா C2 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 72 வரும். ஸோ C2 உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த C1 உடைய வேல்யூ C2 உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ therefore EIY x cube divided by 6. C1 உடைய வேல்யூ என்னது, -18. ஸோ -18 x. C2 உடைய வேல்யூ 72. ஓகேவா? இதுதான் என்னது YCB. YCB என்னது டிஃப்ளெக்ஷன். ஓகே, YCB டிஃப்ளெக்ஷன் என்ன. ஸோ CB இஸ் ஈக்குவல் டு இந்த EIங்கிறது வந்து இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவைட் ஆயிருது. ஸோ x cube divided by 6 -18x plus 72.
நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் அட் பி நமக்கு ஒய் பியும் பியும் கண்டுபிடிக்கணுமா அப்ப அந்த கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸோ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ இந்த டேர்ம் 0 ஆயிரும் ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும் ஸோ நமக்கு இந்த ரிமைனிங் இருக்க டேர்ம் 72 ஸோ இதுதான் என்னது ஒய் பிபி நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒய் சிபியும் கண்டுபிடிச்சாச்சு ஒய் பிபியும் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஆர்டினேட் ஆஃப் அந்த ஆர்டினேட் ஃபார் ஆர்பி கண்டுபிடிச்சோமா ஸோ அந்த 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 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஸோ ஒய் சிபியோட வேல்யூ என்னது இந்த வேல்யூ ஒய் பிபியோட வேல்யூ இந்த வேல்யூ ஓகேவா ஸோ என்ன ஆயிரும் இஐயும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்க இருக்கிற இஐ இங்க இஐ கேன்சல் ஆயிரும் ஸோ மேல இருக்கிற ரிமைனிங் டேர்ம் எழுதியாச்சு கீழே இருக்கிற ரிமைனிங் டேர்ம் 72 நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஆர்டினேட்டுக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்க பாருங்க பிளாட் த நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஃபார் எவ்ரி 1 மீட்டர் ஓகேவா இதை பார்த்துக்கணும் 1 மீட்டர்ல கேட்டிருக்காங்களா 0.5ல கேட்டிருக்காங்களா இல்ல 2ல கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு ஆர்டினேட் 1 கேட்டிருக்கனால ஸோ டோட்டல் லென்த் அளவு 6 அதனால சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஸோ 0 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் ஆர்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும் இந்த டேர்ம் 0 ஆயிரும் ஸோ 72 தான் இருக்கும் ஸோ 72 டிவைட் பை 72 1 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த டேர்ம்ல 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூபுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஸோ 1 டிவைடட் பை 6 எவ்வளவு வருதுன்னு பாருங்க 1 டிவைட் பை 6 ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் 18 உடைய வேல்யூ எவ்வளவு 18 இன்டு 1 எவ்வளவு 18 தான் வரும் நெக்ஸ்ட் பிளஸ் 72 ஓகேவா 72 ஆன்சர் ஓகேவா டிவைட் பை என்ன பண்ணும் டிவைட் பை பிராக்கெட் 72 இதை நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபிராக்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டெசிமல் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 0.75 ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டயக்ராம் வரைய போறோம் ஸோ டயக்ராம் வரையும் போது இங்க ஏ இங்க பி இங்க 1 ஓகேவா 1 இங்க 0 ஸோ 0 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேல்யூ என்ன வந்துச்சு 1 ஸோ 0 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேல்யூ 1 திரும்ப 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வந்துச்சு 0.752 ஸோ 0.752 ஸோ 2 கண்டுபிடிக்கும் போது 0.518 ஸோ இந்த டேப்ல காலத்தை அப்படியே நம்ம டிரா பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே இது என்ன பண்ண போறோம் இந்த சைட்ல இருந்து இப்போ வந்து ஏல 1 இருக்கும் போது ஸோ ஆர்டினேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஆர்ஏ கண்டுபிடிக்கும் போது அது எப்படி இருக்கும் இது அப்படியே ரிவர்ஸ் ஓகேவா இது அப்படியே ரிவர்ஸ்ல வரீங்க ஸோ ரிவர்ஸ்ல வரையும் போது எப்படின்னா அதே மாதிரி 0 1 2 3 4 5 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் 0 ஸோ இங்க இருக்கு என்ன பண்ணுங்க இந்த வேல்யூ அப்படியே இது ரிவர்ஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ 0 ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபார் ஆர்ஏ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணாதீங்க 0 ஓகேவா 0 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் 0 ஸோ இப்போ நமக்கு வந்து ஆர்ஏல எப்பவுமே 1 இருக்கணும் ஓகேவா இப்போ ஆர்பில கண்டுபிடிக்கும் போது இதனுடைய வேல்யூ 1 இருக்கும் அதே மாதிரி ஆர்ஏல கண்டுபிடிக்கும் போது இதனுடைய வேல்யூ 1 இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சர் 1 மைனஸ் 1 இந்த ஆன்சரோட 1 மைனஸ் 1 போடுங்க எவ்வளவு வரும் 0 நெக்ஸ்ட் 1 மைனஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க 1 மைனஸ் இந்த எந்த எல்லா ஆன்சரையுமே 1 மைனஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0.752 வேல்யூ எவ்வளவு வருது ஸோ இந்த வேல்யூ 0.248 வரும் ஓகேவா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க 1 மைனஸ் 0.518 போடுங்க உங்களுக்கு வேல்யூ 0.48 வரும் ஸோ 1ல இருந்து இந்த எல்லா வேல்யூயும் நீங்க மைனஸ் பண்ணி இதுல வேல்யூ போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் வரும் திரும்ப என்ன பண்ணுவோம் 0 ஸோ நெக்ஸ்ட் 1 போடும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வந்துச்சு 0.248 வருது ஸோ 2 போடும்போது என்ன ஆன்சர் வருதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ரியாக்ஷன் அட் ஆர்ஏயும் ஆர்பியும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் கண்டுபிடிக்க போறோம் ஸோ மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹிஞ்சுங்கிற ஒரு இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் மொமெண்ட் ஏல வந்து ஒரு மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம போடுறோம் ஓகேவா ஸோ அதனுடைய வேல்யூ எப்படி 1ங்கிறது நம்மள டம்மியா ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்போ இதனுடைய இது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ஒய் இன்டூ இப்போ நம்ம சிஏ வித் ரெஸ்பெக்ட் டு சிஏ வச்சு பண்ண போறோம் ஸோ அப்போ இதனுடைய டிஃப்ளெக்ஷன் இது ஒய் சி ஸோ இதனுடைய ஸ்லோப் தீட்டா ஏ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஆர்டினேட் ஃபார் மொமெண்ட் ஏல வந்து at x is equal to yca divided by theta aa ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறோம் ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கும்போது என்ன வரும் ஆர்பி இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு நம்ம எது வரைக்கும் எடுக்கணும் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறோம் ஸோ அப்போ ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு ஆர்பி இன்டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 6 ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து மொமெண்ட் இந்த மொமெண்ட் எப்படி எடுத்துக்கிறோம் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் சாரி இது வந்து எப்படி இருக்குது இந்த இடத்துல நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பிளஸ் எடுத்திருக்கிறதுனால இங்க கிளாக் வைஸ் நம்ம மைனஸ்ல எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ -1 is equal to 0
அப்படி இல்லைன்னா இல்ல நீங்க வந்து கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ் எடுக்கணும் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஆர்பிக்கு முன்னாடி மைனஸ் வரும், இந்த ஒன் இருக்கிற இடத்துல பிளஸ் வரும். பட் ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேவா? ஸோ 6RB is equal to 1 இந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ therefore RB is equal to 1/6. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டேக்கிங் மொமெண்ட் அபவுட் C கண்டுபிடிக்கணும். இப்போ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் C கண்டுபிடிக்கும் என்ன இருக்கும்? RB into the distance அளவு நமக்கு தெரியாது, x. ஓகேவா? ஸோ RB into x. இப்போ RB உடைய வேல்யூ எவ்வளவு? 1/6. ஸோ 1/6 into x. அப்போ வேல்யூ எவ்வளவு? x/6. இப்போ நம்ம மொமெண்ட்னா என்னது? EI d2y/dx². ஸோ போன தடவை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ எப்படி வரும்? ஸோ EI dy/dx. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? இங்க பவர் 1 இருக்குது. ஸோ மேல 1 ஆட் பண்ணோம்னா 2. மேல ஸ்கொயர் என்ன போடுறோமோ அதே தான் கீழேயும் போடணும். ஸோ ஸ்கொயர் டிவைடட் பை 6 into 2 பிளஸ் அடிஷனா ஒரு இன்டெகிரேட் பண்றதுனால ஒரு கான்ஸ்டன்டா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். திரும்ப என்ன பண்ண போறோம்னா அகைன் இன்டெகிரேட் பண்றோம். ஸோ EI y. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பவர் பாருங்க 2 இருக்குது. பிளஸ் 1 ஆட் பண்ணுமோ 3. அப்போ மேல என்ன ஆட் பண்றோமோ அதுதான் கீழேயும் போடும். அப்போ ஆல்ரெடி 6 into 2 இருக்குது. மேல என்ன போட்டுக்கோம்? 3. ஸோ அதனால கீழேயும் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் C1 x பிளஸ் இப்போ இதை திரும்ப ஒரு தடவை இன்டிகிரேட் பண்ணனால எக்ஸஸா இன்னொரு கான்ஸ்டன்ட் C2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ x³ டிவைடட் பை 6 2 12 12 3 36. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ஸோ at x is equal to 0, y is equal to 0. இல்ல x is equal to 0, y is equal to 0 போட்டீங்கன்னா நமக்கு C2 உடைய வேல்யூ என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் x is equal to 6, டோட்டல் லென்த் 6. ஓகேவா? ஸோ therefore y is equal to 0. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இது 0 ஆயிரும். ஸோ இதுக்கு பதிலா என்ன பண்றோம்? 6³ divided by 36. இதுக்கு பதிலா நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 6 is equal to, சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 6 வரும். 6C1. ஸோ இதுல இருந்து C1 உடைய வேல்யூ வந்து -1. So therefore next என்ன பண்ணோம்? இந்த C1 உடைய வேல்யூ C2 வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ therefore நான் டைரக்டா எழுதிக்கிறேன். ஸோ therefore EI நெக்ஸ்ட் இந்த y is equal to என்ன வரும்? x³ divided by 36. C1 உடைய வேல்யூ வந்து இவ்வளவு -1. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். x³ divided by 36 minus C1 உடைய வேல்யூ minus so minus C1 into x. அப்போ C1 உடைய வேல்யூ மைனஸ். ஸோ -1 into x வந்து x ன்னு சப்ஸ்டிட் பண்ண வைக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற EI வந்து டினாமினேட்டர்ல போயிடும். ஸோ EI. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 we get. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து YCA வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஆர்டினேட் என்ன இருந்துச்சு? ஒரு ஃபார்முலா θA இருந்து. ஸோ பாருங்க இந்த θA இருக்கா? அப்போ θAங்கிறது என்னது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோப் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எது நமக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்லோப் ஈக்குவேஷன். EI dy/dx தான் ஸ்லோப் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அதை எடுத்து இங்க எழுதியிருக்கேன். x² divided by 12 plus C1. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த EI வந்து டினாமினேட்டர்ல வந்துருது. ஸோ x² divided by 12 plus C1. ஸோ C1 உடைய வேல்யூ என்னது? நம்ம -1 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? அதை எழுதிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? at A இருக்கனால டோட்டல் லென்த் அளவு 6 தானே? ஸோ x plus 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 12 - 1. ஸோ therefore வேல்யூ அளவு 2 divided by EI. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. YCAக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேல்யூ, நெக்ஸ்ட் θAக்கு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேல்யூ ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. EI கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற டேர்ம் எவ்வளவு இருக்கும்? x³ divided by 36 minus x divided by 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அது போன தடவை இந்த வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்ச மாதிரி மொமெண்ட்டுக்கும் 0 1 2 3 4 5 6 டோட்டல் லென்த் எவ்வளவோ அந்த லென்த் போட்டுருங்க. எவ்வளோ ஆர்டினேட் எவ்வளோ இன்டர்வல்ல கேட்டிருக்காங்களோ இன்டர்வல்ல வந்து நமக்கு 1 மீட்டர் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 1 1 ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன்ல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் 0 வரும். நெக்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் -0.486. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூஸ்ல வரும். நெக்ஸ்ட் இது எப்படி நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இது பெண்டிங் மூமெண்ட்னால இது நமக்கு பெண்டிங் மூமெண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே நெகட்டிவ். ஸோ எல்லாமே நெகட்டிவ் டவுன்வர்ட்ல போட்டாச்சு. ஸோ 0. ஸோ 0 கால்குலேட் பண்ணும்போது 0 தான். 1 கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இருக்குது -0.486. மைனஸ்னால நம்ம டயக்ராம நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். இது நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா மேல வரையணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க மென்ஷன். இதான் என்னது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்.